السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. ويسألونك عن المحيض قل هو أذى فاعتزلوا النساء في المحيض ولا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فأتوهن من حيث أمركم الله إن الله يحب التوابين ويحب المتطهرين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம் யார், எப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று வரை தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதை பார்த்தோம். இன்றைய தினத்திலே 2வது அத்தியாயம் 222வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹ்ஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களையும் தூய்மையானவர்களையும் நேசிக்கின்றான். ஆக இன்றைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடியது, தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தூய்மை என்றால் என்ன, எப்படிப்பட்ட தூய்மையை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது, எப்படிப்பட்ட தூய்மை நம்மிடத்திலே இருந்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். இஸ்லாத்திலே தூய்மைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்-தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான். தூய்மை என்பது ஈமானில் பாதியாகும். முழு ஈமானையும் எடுத்துக்கொண்டால் தூய்மை அதிலே பாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக தூய்மையை இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்துகின்றது என்பதை இந்த ஒரு ஹதீஸின் மூலமாகவே நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட தூய்மையானவர்களை நேசிப்பதாக, அவர்களின் மீது நேசம் கொள்வதாக, அவர்களின் மீது அன்பு வைப்பதாக குர்ஆனிலே நமக்கு எடுத்து கூறுகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் எப்படிப்பட்ட தூய்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது? பல்வேறு விஷயங்களிலே நமக்கு தூய்மையை கற்றுக் கொடுக்கின்றது. இயற்கையாகவே இயல்பாகவே இஸ்லாம் தூய்மையை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகத்தான் இருக்கின்றது. முதலிலே எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாம் கொள்கையிலே தூய்மையை போதிக்கின்றது. கொள்கையிலே தூய்மையை போதிக்கின்றது. கொள்கையிலே தூய்மை இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹியாக சூரத்துல் அலக் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்ற 96வது அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களை இறக்குகின்றார். அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் முஸ்தம்மில் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 7 வசனங்களை இறக்குகின்றார். சூரத்துல் முஸ்தம்மில் 73வது அத்தியாயம் சூரத்துல் முஸ்தம்மில் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப 7 வசனங்களை இறக்குகின்றார். அதில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்திக் கொண்டிருப்பவரே, குஃப் அன்திர், எழுங்கள், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், வரப்பக ஃபகப்பிர், உம்முடைய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், வஸியாதக ஃபதஹிர், உம்முடைய ஆடையை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வர்ருஜுஸ ஃபஹஜுர், அசுத்தத்தை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். அசுத்தம் என்றால் என்ன?
அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அசுத்தத்தை விட்டு நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது அசுத்தமாகும். அப்படிப்பட்ட அசுத்தம் உங்களிடத்திலே வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பும் சரி, நபியாக ஆன பின்பும் சரி, தன்னுடைய வாழ்நாளிலே இந்த அசுத்தத்தை நெருங்கியதே இல்லை. இந்த அசுத்தமான காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததே இல்லை. ஆக கொள்கையிலே தூய்மையை இஸ்லாம் போதிக்கின்றது. ஆகவேதான் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகின்றான். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம். நிச்சயமாக அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் அசுத்தமானவர்கள். ஆகவே அவர்கள் இன்றிலிருந்து இந்த புனிதமான பள்ளியை மஸ்ஜிதுல் ஹராமை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றான். இணை வைக்கக்கூடிய மக்கள் அசுத்தமானவர்கள். எதன் காரணமாக அசுத்தமானவர்கள்? அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய படைப்புகளை மனிதர்களுக்கு எந்த விதமான நன்மை தீமையும் செய்ய முடியாத, எந்த விதமான சக்தியும் பெற முடியாத, தங்களை தாங்களே படைத்துக் கொள்ள முடியாத, தங்களுக்கு தாங்களே நன்மை தீமை செய்து கொள்ள முடியாதவற்றையெல்லாம் கடவுள் என்று இவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக இவர்களுடைய உள்ளங்களிலே மாசுபடுத்திருக்கின்றது, அசுத்தம் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் அசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். ஆக கொள்கையிலே நமக்கு இஸ்லாம் சுத்தத்தை போதித்திருக்கின்றது. இவ்வளவு சுத்தமான கொள்கையை இஸ்லாமை தவிர வேறு எதுவும் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே போதித்ததில்லை, இனியும் போதிக்காத சகோதர சகோதரிகளே. ஆனால் இந்த சுத்தமான கொள்கையை போதித்த மார்க்கத்தில் கூட இன்று நம்மிடத்திலே, இஸ்லாமியர்களிடத்திலே எவ்வளவு அசுத்தங்கள் வந்துவிட்டன. அன்றைய காலத்திலே அல்லாஹ்விற்கு இணையாக அவனுடைய படைப்புகளை மக்கள் வணங்கும் பொழுது அதற்கான காரணம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கின்றான், எதற்காக நீங்கள் இந்த கற்களையும் சிலைகளையும் வணங்குகின்றீர்கள்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயமான கஅபாவிலே 360 சிலைகளை வைத்து ஏன் வணங்குகின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் கூறினார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவை எங்களை அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக ஆக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவற்றை வணங்குகின்றோம். எங்களுக்கும் தெரியும், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் இவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கும் தெரியும் அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை இறக்குவது யார் என்று கேட்டால் இந்த மக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தான் இறக்குகின்றார். உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுப்பது யார் என்று கேட்டால் நபியே இந்த மக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தான் எங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்கின்றார். பிறகு எதற்காக நீங்கள் இதனை வணங்குகின்றீர்கள்? மானஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இவை எங்களை அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆக்கக்கூடிய இடைத்தரகர்களான கடவுளர்கள். கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இவர்களுடைய கப்பலை மிகப்பெரிய அலை ஒன்று சூழ்ந்து கொண்டால் அந்த நேரத்திலே இவர்கள் யாரிடத்திலே பிரார்த்திப்பார்கள் நபியே? இவர்கள் யாரிடத்திலே பிரார்த்திப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்திப்பார்கள். அல்லாஹ்விடத்தில் தான் இவர்கள் பிரார்த்திப்பார்கள். அந்த நேரத்திலே இவர்களுடைய நாப் இவர்களுடைய கண்களுக்கு தெரியாது, உஸ்ஸா இவர்களுடைய கண்களுக்கு தெரியாது, மனாத் இவர்களுடைய கண்களுக்கு தெரியாது, முன்னோர்களுடைய சிலைகள் எல்லாம் கடவுளர்களாக இவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. பிறகு யார் இவர்களுடைய கண்களுக்கு தெரிவார்? அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நமக்கு உதவி இருக்கின்றது என்று அவர்கள் நம்புவார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் அவர்களை கடலில் இருந்து காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்டார். அதற்கு மீண்டும் அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அசுத்தமானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆக அன்று அரபு நாட்டு மக்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குறைஷியர்களிடத்திலே இணை வைக்கக்கூடிய மக்களிடத்திலே என்ன கொள்கை இருந்ததோ அதே கொள்கை இன்று நம்மிடத்திலே இருக்கின்றதா இல்லையா?
இஸ்லாமியர்களிடத்திலே இருக்கின்றதா இல்லையா? எதற்காக தர்காவிற்கு செல்லுகின்றீர்கள்? எதற்காக அவுலியாக்களிடத்திலே உதவி தேடுகின்றீர்கள்? எதற்காக அப்துல் காதிர் ஜீலானியிடத்திலே உதவி கேட்கின்றீர்கள் என்று கேட்டால் இவர்கள் எல்லாம் நல்லடியார்கள், ஆகவேதான் இவர்களின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். ஒரு அரசனிடத்திலே எப்படி நேரடியாக செல்ல முடியும்? பிரதமரிடத்திலே எப்படி நேரடியாக செல்ல முடியும்? ஒரு மந்திரியிடத்திலே எப்படி நேரடியாக செல்ல முடியும்? ஆகவே அவர்களிடத்திலே செல்லுவதற்கு எப்படி ஒரு இடைத்தரகர் தேவையோ அப்படிப்பட்ட இடைத்தரகர்களாகத்தான் இவர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள். இவர்களின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் இவர்களிடத்திலே குழந்தையை கேட்டால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு எங்களுக்கு குழந்தையை பெற்றுத் தருவார்கள். நாங்கள் இவர்களிடத்திலே எங்களுடைய கஷ்டத்தை சொன்னால் இவர்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய கஷ்டத்தை சொல்லி எங்களுக்கு அதிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை காண்பிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை இருக்கின்றோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அவர்கள் சொன்னதற்கும் இன்று நம்முடைய இஸ்லாமியர்கள் சொல்லுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? அவர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தானே இன்றும் நம்முடைய சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய சகோதரிகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் கொள்கையிலே அவர்களிடத்திலே அசுத்தம் வந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களை அசுத்தமானவர்கள் என்று சொல்லுகின்றானே, அந்த வசனத்திற்கு நாம் உட்பட்டவர்களாக ஆக மாட்டோமா? நாமும் ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக கொள்கையிலே சுத்தம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தன்மையை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கொடுக்க கூடாது. அல்லாஹ்விற்கு இணையாக வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை விட்டு வேறு யாரிடத்திலும் உதவி தேடக்கூடாது. அல்லாஹ்விற்கு இணையாக வேறு யாரையும் அந்த இடத்திலே வைக்கக்கூடாது. ஏன்? அவுலியாக்கள் என்ன? அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாவாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட வைக்கக்கூடாது. ஒரு விஷயம் தெரியுமா? இன்று உலகத்திலே எத்தனை தர்காக்கள் இருக்கின்றன, உலகத்திலே எத்தனை கல்லறைகள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் வணங்கப்படக்கூடிய சமாதிகளாக, சஜ்தா செய்யப்படக்கூடிய இடங்களாக, விழாக்கள் எடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றனவே. ஆனால் அனைவருக்கும் முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிலே அவர்கள் மரணித்ததிலிருந்து இன்று வரை விழாக்கள் எடுக்கப்படுவது இல்லை. இது கியாமத் நாள் வரைக்கும் விழாக்கள் எடுக்கப்படாது. அவர்களுடைய கபரிலே சஜ்தா செய்யப்படாது. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி வஸனன் யுஅபத். யா அல்லாஹ், என்னுடைய கபரை சஜ்தா செய்யக்கூடிய, வணங்கப்படக்கூடிய இடமாக நீ ஆக்கிவிடாதே. அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டார். கொள்கையிலே உறுதி, கொள்கையிலே சுத்தம். மக்களுக்கு அந்த சுத்தத்தை போதித்தார்கள், நடந்து காண்பித்தார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டு யார் இந்த கொள்கையிலே சுத்தம் இல்லாமல் வழியிட்டு விட்டார்களோ அவர்களை சபித்தும் விட்டார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மஸாஜிதா. அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணங்கக்கூடிய இடமாக, சஜ்தா செய்யக்கூடிய இடமாக ஆக்கிவிட்டார்கள். லா தஜஅலு கப்ரி ஈதா. என்னுடைய கபரை விழாக்கள் எடுக்கப்படக்கூடிய, வணங்கப்படக்கூடிய இடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பே எச்சரித்து விட்டார்கள். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தூய்மையை போதிக்கின்றது இஸ்லாம். கொள்கையிலே தூய்மை. எதை பார்த்தாலும் கடவுள் என்று நாம் சொல்லக்கூடாது. எல்லா கடவுளர்களும் ஒன்று என்று சொல்லக்கூடாது. மாறாக இறைவன் என்பவன் ஒருவன் தான், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற சுத்தமான தூய்மையான கொள்கையை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை தூய்மையானவர்களாக ஆக்கியிருக்கின்றான். ஆக இந்த தூய்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இந்த தூய்மையிலே இம்மி அளவு கூட அசுத்தம் கலந்துவிடக் கூடாது. இந்த தூய்மையில் அசுத்தம் கலந்துவிட்டது என்று சொன்னால் இறை வைக்கின்றானோ,
யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றானோ அல்லாஹ் அவன் மீது சொர்க்கத்தை தடை செய்து விடுகின்றான், ஹராமாக்கி விடுகின்றான், இன்னும் அவனுடைய இருப்பிடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இரண்டாவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய சுத்தம் இயற்கையின் சுத்தம், உடலின் சுத்தம். அல்லாஹ் அக்பர். இஸ்லாம் எந்த அளவிற்கு சுத்தத்தை வலியுறுத்துகின்றதோ, உடல் சுத்தத்தை இஸ்லாம் எந்த அளவிற்கு கற்றுத்தருகின்றதோ, அந்த உடல் சுத்தத்தில் கூட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு கற்றுத்தருகின்றதோ, உலகத்திலே வேறு எந்த மதமும் வேறு எந்த சித்தாந்தமும் எந்த கொள்கையும் கற்றுத்தருவதில்லை. சகோதர சகோதரிகளே, உடலினுடைய சுத்தம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமானது. இஸ்லாம் இதனை விளக்கமாக தெளிவாக எடுத்துச் செல்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? மனிதனுடைய வாழ்க்கையிலே இது மிக மிக அவசியமான ஒன்று. சுத்தம் இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று சிறு தொடக்குகளில் இருந்து நாம் பெறக்கூடிய சுத்தம், மற்றொன்று பெரு தொடக்கிலிருந்து பெறக்கூடிய சுத்தம். சிறு தொடக்கிலிருந்து பெறக்கூடிய சுத்தம் என்ன? சிறுநீர் கழித்து விட்டால், அல்லது மலம் கழித்து விட்டால், அல்லது நம்முடைய உறுப்பிலிருந்து இச்சை நீர் வெளிப்பட்டு விட்டால் அதற்காக நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்வது. என்ன செய்ய வேண்டும்? உறுப்புகளை கழுவிவிட்டு ஒது செய்து கொள்ள வேண்டும். பெருந்தொடக்கிலிருந்து சுத்தம் என்பது என்ன? ஒரு ஆண், ஒரு கணவன், மனைவி ஒன்று சேர்ந்து விட்டார், அல்லது தூக்கத்திலோ விழிப்பிலோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கலிதம் ஏற்பட்டு விட்டால், இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால், அவர்கள் தங்களை முழுமையாக குளித்து சுத்தப்படுத்த வேண்டும். இது குளிப்பு கடமையாக இருக்கின்றது. இந்த இரண்டு சுத்தங்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றார், فَإِذَا قُمْتُمْ إِلَى الصَّلَاةِ فَاغْسِلُوا وُجُوهَكُمْ وَأَيْدِيَكُمْ إِلَى الْمَرَافِقِ وَامْسَحُوا بِرُؤُوسِكُمْ وَأَرْجُلَكُمْ إِلَى الْكَعْبَيْنِ. நீங்கள் தொழுகைக்காக ஆயத்தமாகிவிட்டீர்கள் என்று சொன்னார், தொழுகைக்காக தயாராகிவிட்டீர்கள் என்று சொன்னார், ஒது செய்து கொள்ளுங்கள். எப்படி ஒது செய்து கொள்ளுங்கள்? அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுடைய முகங்களை கழுவிக் கொள்ளுங்கள், உங்களுடைய இரண்டு கைகளையும் முழி வரை நீங்கள் முட்டி வரை கழுவிக் கொள்ளுங்கள். அடுத்து உங்களுடைய தலைக்கு மசாஜ் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கால்களை கணுக்கால் வரை நீங்கள் கழுவிக் கொள்ளுங்கள். இது தொழுகைக்காக நீங்கள் உங்களை தயார்படுத்தக்கூடியது. அதற்கு முன்னதாக சிறு தொடக்கில் இருந்து நம்ம எப்படி சுத்தம் செய்து கொள்வது? சிறுநீர் கழித்து விட்டால் கழுவ வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுநீர் கழித்து விட்டால் கழுவ வேண்டும் என்று உலக நடைமுறையிலே பார்க்கின்றோம். பெரும்பாலும் மலம் கழித்து விட்டால் கழுவி விடுவார்கள், ஆனால் சிறுநீர் கழித்தால் கழுவ மாட்டார்கள். பஸ் ஸ்டாண்டுகளிலே, ஏர்போர்ட்டுகளிலே, பொது கழிப்பிடங்களிலே பார்க்கின்றோம், ஆண்களுக்கென்று சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் இருக்கும். அங்கே சுத்தம் செய்வதற்காக தண்ணீர் இருக்காது, நின்று சிறுநீர் கழிப்பார்கள், அப்படியே வெளியே வந்து விடுவார்கள். இஸ்லாம் இதை சுத்தம் என்று சொல்லுகின்றதா? இது சுத்தம் அல்ல. ஏன் தெரியுமா? இது நம்முடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய அசுத்தம். நாம் உண்ணுகின்றோம், குடிக்கின்றோம், நம்முடைய உடலுக்கு பல்வேறு உணவு வகைகள் செலுத்துகின்றன. ஆக அந்த உணவினுடைய கழிவுகள் எல்லாம் நம்முடைய வயிற்றில் இருந்து வெளியேறும் பொழுது அசுத்தமாக வெளியேறுகின்றது. அந்த அசுத்தத்தில் இருந்து நீங்கள் உங்களை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சுத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே தண்டனை கிடைக்கும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. சுத்தத்தை இஸ்லாம் எப்படி வலியுறுத்துகின்றது? ஏதோ நீங்கள் உங்களை சுத்தம் செய்து கொண்டால், மலந்தரம் கழித்தால் உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொண்டால் அது போதுமானது. இல்லை என்றால் உங்கள் மீது குற்றம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை. மாறாக நீங்கள் உங்களை சுத்தம் செய்து கொள்ளாவிட்டால், சிறுநீர் கழித்தும் நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு வேதனை இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முறை இரண்டு கபரை கடந்து செல்கின்றார்கள். அந்த கபரிலே இருக்கக்கூடிய இரண்டு மனிதர்களுக்கும் வேதனை செய்யப்படுகின்றது. கபரினுடைய வேதனை, கபரிலே வேதனை நடக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த இருவருக்குமே கபரிலே வேதனை செய்யப்படுகின்றது. பெரிய விஷயத்திற்காக இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. அம்மா அஹதுஹுமா, அவர்களில் ஒருவருக்கு ஏன் தெரியுமா வேதனை செய்யப்படுகின்றது?
அவர் சிறுநீர் கழித்து விட்டால் சுத்தம் செய்ய மாட்டார். மற்றொரு ஹதீஸிலே அவர் சிறுநீர் கழிப்பதற்காக மலஜலம் கழிப்பதற்காக சென்றார் என்றால் மக்களை விட்டும் மறைவான இடத்திற்கு அவர் செல்ல மாட்டார். மக்களுக்கு மத்தியிலேயே எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்திலேயே அமர்ந்து நின்று சிறுநீர் கழித்துக் கொண்டிருப்பார். மற்றொரு ஹதீஸிலே இவர் சிறுநீர் கழித்து விட்டால் சுத்தம் செய்ய மாட்டார். ஆகவே இவருக்கு கபரிலே வேதனை நடக்கின்றது. மற்றொருவர் மக்களை பற்றி கோல் கூட்டிக் கொண்டிருந்தார். ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே 2 நண்பர்கள் 2 உறவினர்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே கோல் கூட்டுவார், சண்டையை ஏற்படுத்துவார். அதற்காக அவருக்கு வேதனை செய்யப்படுகின்றது. சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன தண்டனை என்று நாம் பார்க்கின்றோம். பள்ளிகளிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள், கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்கின்றார்களா? 90% நம்முடைய மாணவர்கள் சுத்தம் செய்வது செல்லுகின்றார்கள், சிறுநீர் கழிக்கின்றார்கள், அப்படியே வெளியிலே வந்து விடுகின்றார்கள். ஏன்? திருமணம் முடித்த ஆண்களை கூட சில நேரங்களிலே நீங்கள் பார்க்கலாம், தொழுகைக்கு வாங்க சொல்லப்படும். உங்களுடைய நண்பர் தொழுகைக்கு வாங்க சொல்லப்பட்டும் நீங்கள் தொழுகைக்கு வருவீர்கள். அவரிடத்திலே தொழுகை செல்லலாம் வாருங்கள் என்று சொன்னால் ஒரு அசட்டு சிரிப்பை சிரித்து விட்டுக் கொள்வார். எனக்கு சுத்தம் இல்லை, எனக்கு சுத்தமில்லை. சுத்தமில்லை என்று சொன்னால் என்ன? நான் சிறுநீர் கழிக்க சென்று சுத்தம் செய்யவில்லை. சுத்தம் பொருளா? எவ்வளவு கேவலமான விஷயம் இது! ஒரு முஸ்லிம் இப்படி அசுத்தமானவனாக இருப்பானா? இருக்க மாட்டான். மிக கேவலமான விஷயம். சகோதர சகோதரிகளே, சிறுநீர் கழித்து விட்டால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். தண்ணீர் இல்லையா? அப்படியே வாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகின்றதா? இல்லை. அதற்கு மாற்று வழியையும் இஸ்லாம் சொல்லுகின்றது. பயணத்திலே செல்லுகின்றோம், தண்ணீர் கிடைக்கவில்லை, அப்படியே நீங்கள் வந்துவிடுங்கள் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லவில்லை. நீங்கள் கல்லை கொண்டு செங்கல்லை கொண்டு அல்லது சிறுநீரை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிம் சுத்தம் இல்லாமல் இருக்கவே மாட்டான். ஒரு முஸ்லிம் சுத்தம் இல்லாமல் இருக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல் முஃமினு லா யன்ஜஸ். ஒரு முஃமின் அசுத்தமானவனாக இருக்க மாட்டான். மூமின் தானே நாம்? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் எப்படி நாம் அசுத்தமாக இருப்பது? அசுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருந்தொடர்ச்சி ஏற்பட்டு விட்டது, குளிக்கவில்லை. வழியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத் சொல்லுகிறார்கள். பதிலை சொல்லிவிட்டு கை கொடுக்க போனால் கையை கொடுக்காமல் சென்று விடுகிறார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மீண்டும் வரும் பொழுது கேட்கின்றார்கள், அபூ ஹுரைராவே, நான் உங்களுக்கு கை கொடுப்பதற்காக வந்தேன், ஏன் இடத்திலே கை கொடுக்கவில்லை, உதாரணமாக செய்யவில்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் குளிக்காமல் இருந்தேன், குளிப்பு கடமையாக இருந்தது, குளிக்காமல் இருந்தேன், ஆகவேதான் நான் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. அவர்கள் கூறுகிறார்கள், அது முஃமினுலா என்ற ஒரு முஃமின் அசுத்தமானவனாக இருக்க மாட்டான். ஆக முஃமின் எந்த ஒரு நிலையிலும் சிறு தொடர்போ பெருந்தொடர்போ அசுத்தமானவனாக இருக்கக்கூடாது. சில நேரங்களிலே குளிப்பு கடமையாக இருக்கும், மனைவியோடு உறவு கொண்டிருப்போம், தூக்கத்திலே கடிதமாக இருக்கும், உடனடியாக ஒரு குளித்து விட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த குளிப்பு கடமையான பிறகு நாம் குளிக்கவில்லை என்று சொன்னால் அதுவரைக்கும் ரஹ்மத்தினுடைய வழக்குமார்கள் நம்மிடத்திலே வரமாட்டார்கள். விடுமுறை நாட்களிலே ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி வீட்டிலே இருப்பார்கள், குளிப்பு கடமையாக இருக்கும். காலையிலிருந்து மாலை வரை குளிக்காமலேயே இருப்பார்கள். விடுமுறை நாள் தானே, வெளியிலே செல்லவில்லையே, வீட்டிலேயே இருக்கின்றோமே, ஆகவே குளிக்காமல் இருந்தால் என்ன? ஆக இப்படி குளிக்காமல் இருந்தால் ஒன்று தொழுகைகள் எல்லாம் விடுபட்டு போகின்றது, இரண்டாவது மலக்குமார்கள் நம்மிடத்தில் வரமாட்டார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள்
அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் நமக்கு அருகிலே வரமாட்டார்கள் என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். ஆகவே குளிப்பு கடமையாகிவிட்டால் உடனடியாக குளிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள் தெரியுமா? இரவிலே நீங்கள் உங்களுடைய மனைவியோடு உறவு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார், பதிலுக்கு முன்னால் குளித்தால் போதும். ஆனால் உறங்க வேண்டும் அல்லவா? அந்த நேரத்தில் என்ன செய்வது? நீங்கள் உங்களுடைய உறுப்புகளை கழுவி விட்டு ஒது செய்து தூங்குங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஒது செய்வதன் மூலமாக அந்த நேரத்தில் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். அந்த சுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒது செய்துவிட்டு நீங்கள் உறங்குங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். ஆக சுத்தமாக இருப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. சிறுதொடங்கு ஏற்பட்டிருந்தாலும் பெருந்தொடங்கு ஏற்பட்டிருந்தாலும் நம்மை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். சுத்தத்தினுடைய வழிமுறைகளை இன்னும் இஸ்லாம் எப்படி எல்லாம் சொல்லித் தருகின்றது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஷருமினல் ஃபித்ரா, 10 விஷயங்கள் இயற்கையிலேயே இருக்கக்கூடியது, மனிதனுடைய இயல்பிலேயே இருக்கக்கூடியது. அதிலே ஒன்று அஸ்ஸிவா, பல் துலக்குவது, அல் மஸ்மகா, வாயை கொப்பளிப்பது, அல் இஸ்தின்ஷாக், தன்னுடைய மூக்கிலே தண்ணீரை விட்டு மூக்கை சுத்தம் செய்வது, நபுல் இபிர், தன்னுடைய அக்குளில் இருந்து முடியை எடுப்பது, வனத், அதே போன்று தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து முடியை அகற்றுவது. இதுவெல்லாம் இயற்கையிலேயே ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பதற்கான வழி என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒருபடி அதிகமாக ஆணை பற்றி சொல்லும் பொழுது அதுதான் சுண்ணத் செய்வது, விருத்த சேதனம் செய்வது சுத்தத்தினுடைய ஒரு பகுதி. ஏன் என்று சொன்னால், ஒரு ஆண் சுண்ணத் செய்யவில்லை என்று சொன்னார், அவன் விருத்த சேதனம் செய்யவில்லை என்று சொன்னார், சிறுநீர் கழிக்கும் பொழுது, கடிதம் ஏற்படும் பொழுது, விந்து வெளியே வரும் பொழுது அவனுடைய ஆண் உறுப்பிலே அழுக்குகள் தேங்கிவிடும். அதனால் பல்வேறு நோய்கள் வரும். ஆகவே சுத்தமாக இருப்பதற்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். ஆக எந்த அளவிற்கு சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது? பல் துலக்குவதை பற்றி. இதை சாதாரணமாக நினைக்கின்றோம். பல்வலி ஏற்பட்டு விட்டால், சொத்தை பல் வந்து விட்டால் மருத்துவர்களிடத்திலே செல்லுவோம். உடனே டாக்டர் சொல்லுவார், நீங்கள் இன்னென்ன பேசி உபயோகியுங்கள், இந்த பிரஷை தான் உபயோகிக்க வேண்டும், காலையிலும் நீங்கள் பல் துலக்க வேண்டும், இரவு தூங்குவதற்கு முன்னாலும் பல் துலக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசுவாசத்தை விரும்பக்கூடியவர்களாக, பல் துலக்குவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாகி இன்த குல்லி ஸலாத். என்னுடைய சமுதாயத்தினரின் மீது, என்னுடைய உம்மத்தினரின் மீது சிரமம் ஏற்படாது என்று இருந்திருந்தால் நான் ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் மிஸ்வாக் செய்வதை கடமை என்று சொல்லுகிறேன். சிரமம் என்ற காரணத்தினால்தான் நான் உங்களுக்கு இதனை கட்டளையிடவில்லை. அதுவும் குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய நாம் யாராவது மிஸ்வாக்கை வைத்திருந்தால் அவர்களை ஏளனமாக பார்ப்போம். பல் துலக்கக்கூடிய குச்சியை வைத்திருந்தால் ஏளனமாக பார்ப்போம். இதென்ன, இந்த குச்சியை எல்லாம் கையில வைத்துக் கொண்டு பல்லை விளக்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் மிஸ்வாக் செய்வது சிறந்தது. ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் மிஸ்வாக் செய்வதை நான் உங்கள் மீது கடமையாக ஆக்கியிருப்பேன். உங்கள் மீது இறக்கப்பட்டு உங்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இதனை கடமையாக ஆக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மிஸ்வாக் செய்வதை எவ்வளவு விரும்பினார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையிலே இருக்கின்றார்கள். உயிர் பிரியக்கூடிய நேரம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழியின் மீது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக பல்வேறு சஹாபாக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் உள்ளே வருகின்றார். அவருடைய கையிலே மிஸ்வாக் இருக்கின்றது, பல் துலக்கக்கூடிய குச்சி இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மிஸ்வாக்கை பார்க்கின்றார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் பார்க்கின்றார்கள். மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கணவனுடைய பார்வையிலேயே, கணவனுடைய கண் தாடனிலேயே கணவனுடைய தேவையை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், பல் துலக்க வேண்டுமா? யா ரசூலல்லாஹ், மிஸ்வாக் செய்ய வேண்டுமா? ஆம் என்று தலையை அசைக்கின்றார்கள். வாயால் பேசக்கூட முடியவில்லை. தன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இடத்திலே மிஸ்வாக்கை வாங்குகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலை வைத்து பல் துலக்கி விடுகின்றார்கள். ஆனால் சற்று கடினமாக இருக்கின்றது. அந்த குச்சி, மிஸ்வாக்கினுடைய பல் துலக்கக்கூடிய அந்த குச்சி சற்று கடினமாக இருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பல்லால் அதனை கடித்து மிருதுவாக ஆக்கி பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல் துலக்கி விடுகின்றார்கள். ஆக சுத்தத்தை இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், நீங்கள் பச்சையாக வெங்காயத்தையோ அல்லது பூண்டையோ சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வராதீர்கள். ஏனென்றால் மனிதன் எதை கொண்டு, எந்தெந்த விஷயங்களை கொண்டு அவனுக்கு சிரமம் ஏற்படுகின்றது, துர்நாற்றம் ஏற்படுகின்றது என்று நினைக்கின்றானோ, வேதனை ஏற்படுகின்றது என்று நினைக்கின்றானோ, அதே விஷயங்களை கொண்டு மாணவர்களுக்கு வேதனை ஏற்படுகின்றது. பச்சையாக வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிட்டு விட்டால் வாயிலிருந்து வெங்காயம் மற்றும் பூண்டினுடைய வாடை வரும். யாராவது வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு நம்மிடத்திலே பேசினால் நாமே மூங்கை குத்திக் கொள்வோம். ஆக நமக்கு இந்த சிரமம் ஏற்படும் பொழுது மலக்குமார்களுக்கு ஏற்படாதா? மலக்குமார்களுக்கும் சிரமம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அந்தோ பரிதாபம் சில மக்களின் மீது பீடியை குடித்துவிட்டு, சிகரெட்டை குடித்துவிட்டு பள்ளிக்கு தொழுகைக்காக வருகின்றார்கள். அருகிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அதனால் சிரமம் ஏற்படுகின்றது, மலக்குமார்களுக்கும் சிரமம் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட சுத்தத்தையா இஸ்லாம் போதிக்கின்றது? பள்ளியினுடைய கழிவறைக்கு செல்லுங்கள். கழிவறையிலே ஒருவர் வெளியே வந்துவிட்டு இன்னொருவர் உள்ளே சென்றார் என்று சொன்னால் அங்கே பீடி மற்றும் சிகரெட்டினுடைய புகையினுடைய துர்வாடை வீசிக் கொண்டிருக்கும். இப்படியா பிறரை சிரமப்படுத்துவது? உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் புகைப்பிடித்து விட்டு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்படும் என்பதை நீங்கள் உணர மாட்டீர்களா? இப்படிப்பட்ட சுத்தத்தையா இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது? நம்முடைய உடல் சுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லா வழிகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இன்னும் எந்தெந்த விஷயங்களிலே சுத்தம், உடல் சுத்தத்திலேயே இன்னும் எவ்வளவு விஷயங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது, அதிலே எவ்வளவு நன்மைகளை போதிக்கின்றது தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே பார்க்கலாம். சுத்தத்தை இஸ்லாம் போதிப்பது மட்டுமல்ல, நம் மீது கடமையாக ஆக்கி இருக்கின்றது. சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உடலிலே சுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய நாவிலே சுத்தம் இருக்க வேண்டும், நம்முடைய கொள்கையிலே சுத்தம் இருக்க வேண்டும், இன்னும் பல்வேறு விஷயங்களிலே சுத்தம் இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே இன்னும் எப்படிப்பட்ட சுத்தங்களை இஸ்லாம் போதிக்கின்றது என்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பரிசுத்தவான்களாக, சுத்தமானவர்களாக ஆக்குவானாக. சுத்தமாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றானே, அப்படிப்பட்ட சுத்தமானவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அவனுடைய அனுகூலங்களை தந்துள்ளானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.